மசாலா பரோட்டா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். கோதுமை மாவு எடுத்து உப்பு போட்டு பிணைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா தேவையான அளவு பார்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பச்சை மிளகா, மல்லி இலை, உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து பிணைஞ்சி எடுத்துக்கிடலாம். நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இன்னும் மசாலா வச்சுக்கிடலாம். மசாலா இந்த மாதிரி எடுத்து இப்படி மடக்கி அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றி இப்படி போட்டு எடுத்துக்கணும்.